சளி, இருமல், காய்ச்சல் வந்த உடனே நீங்களே ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி போட்டுக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இனிமே அந்த தப்பையே உங்களால பண்ண முடியாது. நம்ம உடம்புல வர்ற பெரும்பாலும் சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே வைரஸால வர்றதுதான். ஆனா ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யறது பாக்டீரியாக்களுக்கு மட்டும்தான். இது துளி கூட வைரஸுக்கு வேலையே செய்யாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு செடி வாடினா தண்ணி ஊத்துறோம். ஆனா அதே செடியில பூச்சி அரிச்சா மட்டும்தானே மருந்து அடிக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த வைரஸ் தொற்றுக்கு ஆன்டிபயோட்டிக் போடுறது. இப்போ உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டாக்டர் மட்டும் அப்புறம் ஏன் தராங்க? வைரஸ் தொற்று இருக்கும் பொழுது நம்ம உடம்பு பலவீனமா இருக்கும். அந்த நேரத்துல வேற பாக்டீரியாக்கள் உள்ள வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லப்படுற வேற ஒரு தொற்றை உண்டாக்கலாம். இதை தடுக்கத்தான் டாக்டர்ஸே இதை மாத்திரையை கொடுக்குறாங்க. அதை அவங்க பரிந்துரைக்கும் போது மட்டும்தான் நாம ஆன்டிபயோட்டிக்கை எடுக்கணும். இன்னொரு முக்கியமான தப்பு, டாக்டர் 5 நாளைக்கு கொடுத்த மாத்திரையை 2 நாள் சாப்பிட்டு காய்ச்சல் குறைஞ்சிருச்சுன்னு அந்த மாத்திரையை நாமளே நிறுத்திடுறோம். இங்கதான் பெரிய ஆபத்தே ஆரம்பிக்குது. சாகாம தப்பிச்ச அந்த பாக்டீரியாக்கள் நீங்க போட்ட மாத்திரையை ஒரு பாடம் மாதிரி படிச்சு வச்சுக்குது. அடுத்த முறை நீங்க அதே மாத்திரையை போட்டா அதுக்குள்ள ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி அந்த மாத்திரையை அசால்ட்டா தடுத்துரும். இதைத்தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அடுத்த முறை அதே நோய் வரும்பொழுது அந்த மாத்திரை உங்க உடம்புக்குள்ள வேலையே செய்யாது. கடைசியில சாதாரண தொற்று கூட மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். கடைசியா ஒரே ஒரு விஷயம், ஆன்டிபயோட்டிக் ஒரு உயிர் காக்கும் கவசம். அதை மருத்துவர் சொன்ன ஆலோசனைப்படி கரெக்டா எடுத்துக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.